நான் முகசுழிச்சேன் ஒரே ஒரு விடயத்தில். அர்த்தம் புரியாத மொழியில் ஒரு பாடலை இசைத்தார்கள். வந்தே மாதரம். எங்கள் சின்ன வயசில் அதை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அந்த பாட்டை. அப்படி ஒரு பாடலை அவர்கள் ஒலித்தார்கள். அர்த்தம் தெரியாமல் முணுமுணுத்தார்கள். நான் எழுந்திருப்பதற்கு கூட மனம் இல்லாமல் கூனி குறுகினேன். இன்றைக்கும் அது நடந்தேறி இருக்கிறது. ஸ்கூலில் வந்து பாடி இருப்போம். எத்தனை வருஷமாக பாடிருப்பீங்க? ஸ்டார்டிங்லேருந்து +2 வரைக்கும் பாடியிருக்கேன் சார். பாடிருக்கோம். என்ன அர்த்தம் தெரியாது. நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கே தெரியாது. அதான் பிரச்சனைங்க. ஆக தெரியாத மொழியை திணித்ததின் அடிப்படையில் நாம் இன்றைக்கும் மடையர்களாக காலை வணக்கத்திலே அதை வைத்து கொண்டு தினந்தோறும் பாடுகிறோம். ஜனகன மனகதி நாயகே ஜெயகனா அதில் தமிழ் எங்களுக்கு கொடுங்க. கவர்னர் மாளிகையிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த வாசகங்களை ஒப்புவிக்க வேண்டும் என்றால், உண்மையிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் என்றால் என் தமிழ்த்தாயின் மீது ஆணையாக என்று நான் உச்சரிக்கிறேன். தமிழர்களின் தேசிய தலைவர் மீது ஆணையாக என்று சொல்லியிருக்கிறேன். இல்லாத ஒரு பொருளை பொருட்படுத்துவது ஏற்புடையதல்ல. நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையிடாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையிலன்னா நான் உன்னை சுற்றுப்பட்டேன். அர்ஜுனாவிற்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். என் அண்ணன் சீமான் என் நாட்டினுடைய தலைவர், அவரை சுடுவேன் என்றெல்லாம் பேசிவிட்டது தவறான செயல். நான் 1000 கருத்துக்களில் முரண்படுகிறேன் அண்ணனோடு. அவர் வளர்த்த பிள்ளை தான் நான். ஆனாலும் அந்த சொல்லாடலை அவர் பேசியிருக்கக்கூடாது. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லமா இருக்கேன். நலமா இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து 19 நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சந்திக்கிறோம். ஸோ எலெக்ஷனில் வந்து பயங்கரமாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. யார் வரப்போகிறா, களத்தில் யார் நிற்க போகிறா அப்படின்னு. ஸோ முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்கும்போது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் முதல் முறையாக பார்க்குறோம். முதல்ல உங்களுடைய மகிழ்வை பகிரலாம். யாரும் எதிர்பார்க்கவில்லை என்று உலகமே பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். வெல்வோம் அப்படிங்கிறதுல எங்கள் தலைவர் சொன்னது மாதிரி கான்ஃபிடண்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக நல்லா தூங்கணும். அந்த காலகட்டத்தில் உறக்கமெல்லாம் நல்லா வந்துச்சு. ஏன்னா நாங்கள் நிம்மதியாக உறங்குகிற காலத்தில் தான் மக்கள் பெட்டிக்குள் மகத்தான வெற்றியை திணித்திருக்கிறார்கள். நான் சொன்னேன், என் தலைவன் முதல் கையெழுத்து இடுகிற அந்த பேனாவினுடைய மைத்துளிகளின் கண்ணீர் அன்றாடங்காட்சி மக்களின் அவலத்தை போக்குகிற கண்ணீராக அது அமைய வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். அது அமைஞ்சிருச்சு கண்டிப்பாக. அதில் எடுத்தோடன மதுபான கடைகள் 717 என்று உத்தரவிட்டதும் அதற்கு பிறகு எடுத்த நடவடிக்கைகள் 10 மணினா 10 மணி தான், 12னா 12 தான். அதுக்கடையில் எந்த கள்ள சந்தையிலும் விற்பனை செய்யக்கூடாது என்கிற கட்டுப்பாடும் இப்போ பார்களுக்கு கட்டுப்பாடு வந்துட போகுது. பொறுத்திருங்க, எல்லாம் நடக்கும். இப்போ என்னென்னா, இந்த குட்கா போன்ற போதைப் பொருட்களுக்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லை, அதை கண்காணிப்பதற்கு தனிப்படை. அதை விட இன்னொரு சிறப்பு விஷயம் என்னென்னா, சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை. அதுக்கு நேற்றைய தினம் ஐஜியே நியமிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் தெளிவாக முடிவெடுத்திருந்தாலும் கூட ஒரு சமூகத்தின் பார்வையிலிருந்து நான் சிலவற்றை பேசிதான் ஆகும். கண்டிப்பாக. ஏற்கனவே பணியாற்றிய காவல்துறையினர் என்ன திராவிட மாடல் ஆட்சியா, திருட்டு மாடல் ஆட்சி மனப்பான்மையில் இருந்து விடாதீர்கள். நாங்கள் இந்த ஆட்சியை ஒரு பேர் சொல்லி அழைக்க வேண்டிய தேவையில்லை. இது அன்றாடங்காட்சி மக்களின் அற்புத ஆட்சி. அந்த நேரு விளையாட்டு அரங்கத்தில் மக்கள் வெள்ளத்தில் எங்கள் மகத்தான தலைவன் அந்த வந்த காட்சி இனிதொரு புதிய நிலா பூமியில் பிறந்ததைப் போல உணர்ந்தேன். அவன் வாகை மலரெடுத்து வருவதை பார்த்தேன். அவன் வேலாயுதத்திற்கு பதிலாக சூலாயுதத்திற்கு பதிலாக என் முருகப்பெருமானின் மயிலிறகோடு வந்தான் என்றுதான் நான் பார்த்தேன். அந்த நிகழ்வு நான் முகசுழிச்சேன் ஒரே ஒரு விடயத்தில். கண்டிப்பாக. அர்த்தம் புரியாத மொழியில் ஒரு பாடலை இசைத்தார்கள். வந்தே மாதரம். எங்கள் சின்ன வயசில் அதை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அந்த பாட்டை. அதெல்லாம் அதில் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பாடலை அவர்கள் ஒலித்தார்கள். அர்த்தம் தெரியாமல் முணுமுணுத்தார்கள். நான் எழுந்திருப்பதற்கு கூட மனம் இல்லாமல் கூனி குறுகி நின்றேன். இன்றைக்கும் அது நடந்தேறி இருக்கிறது.
ஆனால் இது எங்கள் தலைவரோ எங்களது ஆட்சியோ பொறுப்பல்ல. மக்கள் மீது தெரியாத மொழியை திணித்து கொண்டிருப்பவர்கள் மத்திய அரசு. இது கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதமே நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஜனகண மனகதி பாடுறோமா இல்லையா? நம்ம ஸ்கூலில் வந்து பாடி இருக்கோம். எத்தனை வருஷமாக பாடிப்பீங்க நீங்கள்? ஸ்கூல் ஸ்டார்டிங்லேருந்து +2 வரைக்கும் பாடியிருக்கேன் சார். பாடிக்கணும். என்ன அர்த்தம் தெரியாது. நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கே தெரியாது. அதான் பிரச்சனைங்க. ஆக தெரியாத மொழியை திணித்ததின் அடிப்படையில் நாம் இன்றைக்கும் மடையர்களாக காலை வணக்கத்திலே அதை வைத்துக்கொண்டு தினந்தோறும் பாடுகிறோம். அதுவே அருவருப்பாக இருக்கிறது. நான் இந்திய தேசத்திற்கு எதிரானவன் அல்ல. ஒரு பாடல் என்றால் அந்த பாடலுக்கு மொழிபெயர்ப்பு என்ன? ஜனகண மனகதி நாயகே ஜெயகனா அதில் தமிழில் எங்களுக்கு கொடுங்க. அது வேறு மொழியில் இருக்குது, மராட்டிய மொழியில் இருக்குன்னா எங்களுக்கு வேறு மாதிரி மொழிபெயர்த்து தாங்க. நாங்கள் பாடுறோம், இசைக்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கேளொழுகும். இந்த இசை பாடுகிற போது நமக்குள்ள ஒரு உணர்ச்சி வருது. அப்போ ஒரு பாடலை இசைக்கிற போது உணர்ச்சியற்ற தன்மையில் நாம் அங்கே நின்று கொண்டிருக்கிறோம். உணர்ச்சி இல்லாத பாடலை எப்படி உள்வாங்க முடியும்? இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு பிறகு 9 அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வு. ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து அந்த பதவியேற்றது. ஆனால் எனக்கு ஒரு சிறிய வருத்தம். என் தமிழ் மீது ஆணையாக என்று எவரும் சொல்ல, என் தமிழ்த்தாயின் ஆணையாக எவரும் சொல்லவில்லை. இந்த வருத்தம் எனக்கு இருக்கு. ஆனால் எதிர்காலத்தில் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். கண்டிப்பாக. ஏனென்றால் இறைவன் கடவுள் என்றெல்லாம் ஆனால் எடுக்கிறார்கள். இது ஒரு சார்பு நிலையற்றது. அதோடு மட்டுமல்ல, ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? ஆக கவர்னர் மாளிகையிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த வாசகங்களை ஒப்புவிக்க வேண்டும் என்றால், உண்மையிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தேன் என்றால் என் தமிழ்த்தாயின் மீது ஆணையாக என்று நான் உச்சரித்திருப்பேன். என்னால் அதை விட கூடுதலாக உச்சரிக்க முடியும். தமிழர்களின் தேசிய தலைவர் மீது ஆணையாக என்று சொல்லியிருப்பேன். இல்லைனா தமிழக வெற்றி கழகத்தின் மாபெரும் தலைவன் மீது ஆணையாக என்று சொல்லியிருப்பேன். இல்லாத ஒரு பொருளை பொருட்படுத்துவது ஏற்புடையதல்ல. கண்டிப்பாக. கடவுள் என்றால் உள்ளே இருப்பதால். ஒரு காலத்தில் வந்து அது இருட்டறைக்கில் இருந்ததுனால அந்த சிலை நட்டகல்லும் பேசுமோ 4 வார்த்தை கூறுமோ நாவிதன் இருக்கையிலே என்று சொல்லுகிறார். எங்கள் தலைவர் தெளிவாக ஒரு முடிவெடுத்தாங்க. பெரியாரை முழுசாக ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனாலும் பெரியாரை பெருமைப்பட முழுசாக ஏற்றுக்கொண்டவனில் நானும் ஒருவன். நான் இறை நம்பிக்கை இல்லாத. கடவுள் என்று ஒருவன் இருந்தால் பெரியாரே தவறு செய்திருக்கிறார், இல்லவே இல்லை என்று சொல்லுகிறார். கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் என்கிற வார்த்தையே இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். நிறைய விடயங்கள் இதில் பதிந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு எங்களது அமைச்சரவை ரொம்ப உலகமே வியந்து பார்க்கிறது. இப்போ கர்நாடகாவில் கட்சி தொடங்கியே ஆகணும்னு சொல்லி அங்கேருந்து லட்சக்கணக்கானவர்கள் தொடர்பு கொண்டு. இப்போ தமிழக வெற்றி கழகம் எடுத்து வந்து கர்நாடகாலையும் முடிக்க போகுது. கர்நாடக வெற்றி கழகம் என்று பறைசாற்ற இருக்கிறது. கேரளாவில் ஏற்கனவே இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் ஆட்சியை தீர்மானித்தது தமிழக வெற்றி கழகம் கேரளாவில். அப்போ அங்கே கேரளா வெற்றி கழகம் மாற்ற நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, ஒட்டுமொத்தம் இந்தியா வெற்றி கழகம்னு வச்சிடலாமே. இல்லை, மொழிவழி தேசங்கள் அவரவர் தேசங்களை பின்பற்ற வேண்டும். அவர்களுக்கான சுய நிர்ணய உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும். சுயமரியாதையோடு இயங்க வேண்டும். அதுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார். மாநில சுயாட்சி அந்தந்த மாநிலத்திற்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்று 1967களில் அவர் முழங்கிய முழக்கங்கள் இன்றும் நம் கண்ணுக்கு முன்னால் விரிந்து கிடக்கு. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய கூற்றை முழுதாக ஏற்றுக்கொண்ட இயக்கம் தமிழக வெற்றி கழகம். பதவியேற்ற உடனேயே எதிர்க்கட்சி தலைவராக கூட இல்லாமல் இந்த மக்கள் அப்புறப்படுத்தி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை போய் என் தலைவன் சந்தித்து வாழ்த்து பெற்றாரே, அதுதான் உலகம் பேசுகிற பேச்சு. கண்டிப்பா சார். எல்லா தலைவர்களையும் சந்தித்தார். அண்ணன் திருமாவை, கம்யூனிஸ்ட் தலைவர்களை, இஸ்லாமிய தலைவர்களை,
சீமான் அவர்களையும் சீமான் அவர்களை, அதாவது 3.5% வாங்கிய சீமானையும் சந்திக்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் என் தலைவனுக்கு வந்திருக்கிறது. அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொன்னதான், முடித்து வைக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிருச்சுன்றீங்களா? இப்போ அண்மையில் என்னுடைய இனிய நண்பர் பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வந்தார். யாருன்னு தெரியுமால? மரியாதைக்குரிய அர்ஜுனா அவர்கள் இந்த மண்ணிற்கு வந்தார். தமிழீழ தாயகத்திலிருந்து மொத்தமாக முடிச்சு விட்டு போயிட்டாப்புல. சரி, இங்கே முடிச்சதோடு இல்லாமல் அங்கே போய் பாராளுமன்றத்திலையும் முடிச்சுட்டு இருக்கிறாப்புல. அப்படி என்றால் ஒன்றை மட்டும் அர்ஜுனாவுக்கு சொல்லி, என்னுடைய நண்பர் தான், என்னதான் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தோம், அந்த நாட்டு சட்டம் எப்படின்னு தெரியல, நாடாளுமன்றத்தில் இவ்வளோ வல்கராக பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அர்ஜுனாவிற்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏன் சார்? என் அண்ணன் சீமான் என் நாட்டினுடைய தலைவர், அவரை சுடுவேன் என்றெல்லாம் பேசிவிட்டது தவறான செயல். தேசிய தலைவன் பிரபாகரன் வழி நடந்தவர்கள், வழி நடத்தக்கூடியவர்கள், வழி நடப்பவர்கள் சிங்கள பேரினவாத அரசை கூட ஒருத்தர் அரசைத்தான் எதிர்த்தார். அன்றாடங்காட்சி மக்களை எதிர்த்தாரா? ஒரு உயிரை பலியெடுத்த வரலாறு உண்டா சிங்களவர்களை? அதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த பேச்சு ஏற்புடையது அல்ல. அண்ணன் சீமான் பல்லாண்டு காலம் இந்த தமிழ் உலகத்திற்கு தேவை. நான் 1000 கருத்துகளில் முரண்படுகிறேன் அண்ணனோடு. அவர் வளர்த்த பிள்ளை தான் நான், அவர் ஊட்டிய நிலாச்சோரில் வளர்ந்தவன் தான் நான். ஆனாலும் கொள்கை அளவில் முரண்பாடுகளில் நான் முரண்பட்டு நிற்கிறேன். அவருக்கும் எனக்குமான இடைவெளி 1000 கிலோமீட்டருக்கு அப்பால். ஆனாலும் அந்த சொல்லாடலை அவர் பேசியிருக்கக்கூடாது. அதுதான் தமிழக வெற்றி கழகம் வைத்திருக்கிற கோரிக்கை. எங்கள் தலைவர்களை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தித்தார், மரியாதைக்குரிய அர்ச்சனா அவர்கள். முதல்வரை சந்திப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அது நடக்கும், நடக்காது என்று சொல்ல முடியாது. ஆக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி புதிய ஆட்சி கண்டிப்பா. அதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற நிலைமைகள் தமிழ்நாட்டில் வியக்கத்தக்கதாக இருக்கிறது. இதுவரை எவரும் அறிவிக்காத செயல். நான் எல்லாரையும் நட்ட கேட்டாங்க, என்ன பட்டியல் இனத்திலிருந்து, அது என்ன இனம்? இனத்திற்கு ஒரு மொழி உண்டு, சாதிக்கு மொழி அல்ல. பட்டியல் சமூகம், அதுவே தவறான வார்த்தை. அது என்ன ஒருத்தரை பின்னாடி தள்ளுறது? நான் என்ன கேட்குறேன்னா, தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் பிற்படுத்தப்பட்டவன் என்று பேசுகிறார்கள். பிற்படுத்தப்பட்டவன் என்று சொல்லுகிற அந்த சொல்லாடல் ஏன் தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் என்று சொல்லவில்லை? இது கருணாநிதி செய்த சூழ்ச்சி. இன்றைக்கு எல்லாரும் கேட்டார்கள், 8 அமைச்சர்கள் பட்டியல் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் அப்படி பார்க்கவில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தை எங்கள் மனதில் ஏந்தியதால் எவர் வேண்டுமானாலும் அமைச்சராகலாம். கண்டிப்பாக. அதாவது தாவேக்கா எல்லாருமே என்ன சார் சொன்னாங்க அப்படின்னா, கொள்கை என்னன்னு கேட்டப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு. ஏங்க அது திருக்குறள் உள்ளதை சொல்லிட்டு போகிறீங்களே அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எல்லாரும் வச்சாங்க. அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா என்ன அப்படின்றத அமைச்சரவையிலிருந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தான் சார் நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே அவ்வளோ ஒரு மாற்றம், அந்த மாற்றம் எல்லாமே ஒரு அழகிய மாற்றம், ஒரு அழகிய துவக்கம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவ்வளவு காலம் ஆட்சி செஞ்ச அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதாவது தன்னுடைய கூட்டணி கட்சிகளை கூட அமைச்சரவையில் ஒரு இடம் கொடுக்காம கிட்டத்தட்ட 59 வருடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் கொடுக்காதது அப்படின்றது எவ்வளோ பெரிய கூட்டணி துரோகம். சரியான ஒரு 59 விட நான் சொல்கிறேன், 1951 ராஜாசி அமைச்சரவையில் தான் கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு அன்றைக்கு மூடுவிழா நடத்தப்பட்டது. ஆனால் இன்றளவும் எழுந்திருக்க முடியாமல் இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் வாழ்வை கொடுத்து பெரும் இயக்கமா எழுந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் வளர்ச்சிங்கிறது. இன்னைக்கு எங்கள் தலைவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, வீழ்ந்து கிடந்த ஒரு இயக்கத்தை வெற்றி கொள்ள வைத்திருக்கிறார். அதான் காங்கிரஸ் செய்த பிழைகள் தேர்தலுக்கு முந்தையதை நீங்களும் அறிவீர்கள், நான் அறிவேன். விடுதலை சிறுத்தைகள் செய்த பிழை அண்ணே மனசுக்குள்ளே இன்றைக்கி 1000 ஓடிக்கொண்டிருக்கும். தேர்தலுக்கு முந்தையே கூட்டணி வைத்திருந்தால் 30 சட்டமன்ற உறுப்பினர்களையும் கிட்டத்தட்ட ஒரு 3 அமைச்சர்களையும் பெற்றிருக்கிற மாபெரும் இயக்கமாக இந்த விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்குமே என்ற ஒரு மனதார இன்றைக்கு ஏங்கிய வரலாறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் துவண்டு கிடக்கிற அந்த தலைவனை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக வாருங்கள் அமைச்சரவைக்கு என்று உத்தரவிடுகிற தன்மை எங்கள் தலைவன் விஜய்க்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த இதில் சமூக நீதி என்று பொய்யாக சொல்லி கொண்டவருடைய முகங்கள் கிழித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இன்னைக்கு சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஒன்று. 2வது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவம் இன்றைக்கு தலை தூங்கி கிடக்கிறது. கண்டிப்பாக. ஆக எல்லா வகையிலும் தமிழக வெற்றி கழகம்
முதல்ல அரசியல் கட்சி தொடங்கும் போதே தலைவனை பார்த்து சும்மா கூட்டம் கூடுண்டா, கூட்டம் ஓட்டா நடிகருக்கு மாறுமா கூட்டம் வருண்டா, இல்ல கூட்டம் ஓட்டா மாறுமா? அது இன்னமும் கூடுதலா சொன்னாங்க. நயன்தாராவுக்கே கூட்டம் வருதுன்னு சொன்னாங்க. ஏன் கமலஹாசனுக்கு வராத கூட்டமா என்று கர்சித்தார்கள். இப்ப யார் பக்கம் கூட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். ஒரு மாபெரும் மக்கள் அலையில், இன்னும் சொல்ல போனால் எங்கள் தலைவர் சொல்வார், விசில் அலையில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் எதிரிகள், எந்திரிக்கவே முடியாத அளவிற்கு விழுந்து சூறாவளியில சிக்கிட்டாங்க, பெரிய சூறாவளி. அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு எங்கள் தலைவர் அந்த 9 அமைச்சர்களை தாண்டி இன்னைக்கு 23 அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் என்கிற அந்த இடத்தில் எவ்வளவு சமூக நீதியை, சமத்துவத்தை கடைபிடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்னொன்று, நேற்றைய முன்தின ஒரு சம்பவம் சட்டசபையில் நடந்தது. நான் இங்கே தான் இருந்தேன். ஓகே சார். எல்லா அமைச்சர்களையும் கூட்டிய கொண்டு அவருடைய நாற்காலியில் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அழகு பார்க்கிற தருணம் சட்டசபை வளாகத்தில் நடந்தேறியிருக்கிறார். யாரும் செய்ய ஒரு தகப்பன் பிள்ளையை அமர வைத்து அழகு பார்த்திருக்கிறார். யாருக்கு அமையுது? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களும் அதிகாரத்தை சுவைக்க முடியும், அதிகாரத்தை அலங்கரிக்க முடியும் என்கிற நிலைப்பாட்டை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி தந்திருக்கிறார். எந்த அமைச்சர்களும் இன்னைக்கு வசதி படைத்த கோடீஸ்வரர்கள் இல்லை, அன்றாடம் காட்சி மக்கள். அதில் ஒருத்தங்க கமலி, அவங்க முகமே அவர்களுடைய வறுமையை காட்டும். மக்கள் மன்றத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு என் தலைவன் அவர்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறார் என்றால் இதுதான் தமிழக வெற்றி கழகம். நீங்கள் கொஞ்ச நாளில் அதிமுக முடிஞ்சிச்சு, மூடு விழா நடத்துகிற இடத்திற்கு வந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ இனிமேல் அவர் டெட்பாடியாக மாறிடுவார், அதில் மாற்றம் இல்லை. ஆனாலும் அந்த இயக்கம் பரிணமிக்க வேண்டும். அது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களுக்குள் சிக்கி கொண்டதால் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது அதிமுக. திராவிட முன்னேற்ற கழகம் சுக்குநூறாக உடை. ஏதோ உதயநிதியை உலக உருண்டை பந்தில் உன்னத தலைவன் போல உற்று பார்க்குற திமுக தொண்டர்கள் பாதி பேர் இங்கே வருவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். என்னட்டே நிறைய பேர் ஃபோன் பண்ணி என் பகுதியிலேருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வரோம், நீங்கள் எப்போ ஊருக்கு வரீங்க, உங்களை வந்து நாங்கள் சந்திப்போம். நான் சொன்னேன், என் முகம் விஜய், எனக்காக வராதீர்கள், என் தலைவனுக்காக வருகிறீர்கள் என்றால் வாருங்கள், உங்களையும் நாங்கள் ஆராதிப்போம். ஏனென்றால் எங்கள் தலைவன் பண்பட்ட முகத்தால் இன்றைக்கு பன்னாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் பரவி கிடக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஆக ஒரு மிகப்பெரிய யுத்த களத்தில் நாங்கள் வாகை மலரை கையில் எடுத்து வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கிறோம். என்னாலும் செல்லாத முன்னாள் முதல்வர் அயோத்திதாச பண்டிதர் சிலைக்கு மாலை போட வைத்த இயக்கம் தமிழக வெற்றி கழகம். என் தலைவன் காலையிலே போய் அந்த மாபெரும் மகத்தான திருக்குறளை பாதுகாத்த, இன்னும் சொல்ல போனால் ஆய்வுகள் கூறுகிறது திருவள்ளுவர் அயோத்திதாச பண்டிதனுடைய பரம்பரையாக இருக்கலாம் என்று பேசுகிற நேரத்தில் அயோத்திதாசர் பண்டிதரின் காலடியில் காணிக்கை மாலையை போடுகிற தருணம் இப்பொழுதுதான். அப்பதான் முன்னாள் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும், புத்தி வந்திருக்கு. இப்படி அயோத்திதாச பண்டிதர் இருக்கிறாரு, இவர்தான் திராவிட இயக்கத்தினுடைய தந்தை, இவர்தான் ஒரு பைசா தமிழனை ஊராக கொண்டு சென்றவன், இவன் தான் சேரி மக்களுக்கான வாழ்வியல் தலைவனாக அமைந்தான் என்று இன்றைக்கு முன்னாள் முதல்வருக்கு பாடம் கற்பித்த இயக்கம் தமிழக வெற்றி கழகம். எங்கள்கிட்ட இருந்து நிறைய பாடத்தை நீங்கள் படிச்சுக்கிங்க. கனிமொழி அம்மா சொல்கிறாங்க, இப்போ ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தி ஆட்சிக்கு வந்தவர்கள் 75 வருஷம். ஒவ்வொரு டிவி ஓபன் பண்ணா திமுகவோட ஆட் தான் சார் வந்துச்சு, எல்லாம் யூடியூப் ஓபன் பண்ணா என்னென்னமோ போட்டாங்க சார் வந்துச்சு. ஒரு நிம்மதியா ஒரு செய்தி கேட்க முடியாது, ஊடுருவி அங்கே வரும், அப்படியே எரிச்சலா வரும். என்னடா இந்த கைவேசி இப்படி பண்ணுதே அப்படின்ட்டு அவ்வளவையும் ஆக்கிரமித்து கொண்டு உங்கள் கபட நாடகம் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்டேன். அதாவது வந்து நீங்க அதாவது திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா டிவியும் யூடியூப்பையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இன்ஸ்டாவை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக முன்னாள் முதலமைச்சர் பேசினது அப்படி தான் இருந்தது. நம்ம வந்து இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் போயிட்டோம். நாங்கள் அதை தாண்டி வேற மாதிரி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அமைச்சரே ஒருத்தர் ஏஐக்கு ஒரு அமைச்சர். ஆமாம் சார், நான் பார்த்தேன். உண்மையாகவே அது வரவேற்கத்தக்க விஷயம். அந்த முன்னாள் முதலமைச்சர் என்கிற அந்த கும்பலுக்கு சொல்லுவேன், இனிமேல் கும்பல் தான் அது. அவங்களுக்கு நாங்கள் ஏஐயை தாண்டி போயிட்டு இருக்க, நீ இன்னும் இன்ஸ்டாகிராமில் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் போட்டி போட்டு நிற்கவே முடியாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க
அறிவார்ந்த படை. ஓகே. இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் போய் சொல்லுக்கு சொல் செயலுக்கு செயல் என்று சின்னாபின்னமாக்கி இருக்கிறது மற்ற கட்சிகளை. தேர்தல் அறிக்கை வரும்போது ஒன்று சொன்னாங்க எல்லாரும் தெரியுமா? ஆமா, விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்க அந்த தேர்தல் அறிக்கையை வந்து யாராலேயே சாத்தியப்படுத்த முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அறிவித்த அந்த திட்டங்கள்லேயே வந்து இந்தியாவுடைய தலை சிறந்த ஏஐ தலைநகரமாக வந்து தமிழ்நாட்டை நான் மாற்றுவேன் அப்படின்னாங்க. ஸோ மாற்றுறதுக்கான முதல் ஸ்டெப்பை இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க. முடியாதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் எல்லாத்தையும் நடத்தி காட்டுவோம். அதாவது இன்னொரு செய்தி, 717 மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கு. ஆமாம். 8000 கோடி ஆண்டுக்கு வருமான இழப்பு. அந்த 8000 கோடியை எப்படி சரி செய்ய போகிறோம் என்பதையும் தலைவர் தெளிவான சிந்தனை நீரோட்ட பாதையில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி வண்டல் மண் நீங்கள் யார் வேணாலும் ஆண்டலாம். தமிழ்நாடு அரசு ஒரு இணையதள முகவரியை வெளியிட்டிருக்கு. அந்த இணையதள முகவரியில் பதிவு பண்ணிட்டா அவங்க அந்தந்த ஊர்களில் இருக்கிற ஏரிகள், குளங்கள், கம்மாய்கள் போன்ற இடங்களில் மண் எடுத்துக்கலாம். அதுவும் எப்படி தெரியல, அவன் வீட்டுக்கு தேவையானதான், விற்க முடியாது. ஏன் இதை இவர்களெல்லாம் உருவாக்கவில்லை? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து என்னுடைய இனிய நண்பர், நண்பர் என்னுடைய இளவல் ராஜ்மோகன். உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பெரிய கட்சி. இல்லைன்னா நான் 2 பேருமே சமூகத்தை, அதாவது அன்றாடங்காட்சி சடத்திலிருந்து பிறந்த தலைவர்கள். இல்லை, இன்னொன்று இதை நான் எப்படி பார்க்குறேன்னா சார், ஒரு காலத்தில் வந்து தலித்தை வந்து படிக்கவே கூடாதுன்னு சொன்ன சமூகம் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து 2 தலித் சமூகத்தை சேர்ந்த 2 அமைச்சருமே கல்விக்காக வந்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய மாற்றம். இல்லை, இங்கே தான் சனாதனத்தை எங்கள் தலைவர் உடைக்கிறார். இதுதான் சனாதன உடைப்புங்கிறது. நீங்கள் இப்போ என்னுடைய நண்பர் தம்பி ரமேஷ் அவர்கள் அமைச்சராயிட்டார் இந்து சமய அறநிலையத்துறை. அவருக்கு நமது வலைவழித்தளத்தின் வாயிலாக கரம் பிடிச்சி நடந்த நான் உனக்கு வாழ்த்து சொல்கிறேன் தம்பி. அந்த தொகுதி வாழ்த்து சொல்வதற்கு எனக்கு நீ ஸ்ரீரங்கம்ல இருக்கிறதுனால. ஆமாம், என்னென்னா நானும் தம்பியும் பிரச்சாரத்துக்கு போகிறோம். கடைசி நாள் பிரச்சாரம் 21ஆம் முடியுது, 21 முடியுது, 23 தேர்தல். ஸ்ரீரங்கத்தில் நான் வந்து மைக் பிடிச்சி பேசி போயிட்டுருக்கிறேன். என்னுடைய இளவல் லயலாமணி, நான், தம்பி ரமேஷ் முனிவேல் அந்த ஸ்ரீரங்கத்தை, அதாவது திருவரங்கம் அந்த கோயிலுக்கு போகும்போது நான் சொல்கிறேன், அம்மா கூழ் ஊற்றி கொடுக்குறாம்மா, மறக்காமல் விசிலுக்கு போட்டுரு, எங்களுக்கு நிற்கிறது கூட நேரம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டேன். டப்புன்னு ரமேஷ் என்ன செஞ்சார், அண்ணே நீ பாட்டுண்ணே இறங்குவோண்ணே. இறங்கினோம். 100 பேர் அங்கே போய் கூழ் குடித்தார். அந்த அம்மா சொன்னிச்சு, காலிலேருந்து யாவரையுமே அவளை முடிச்சு வச்சுட்டீரே தம்பி, எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டு. அதை விட இன்னொரு சிறப்பு என்னென்னா, தம்பி ரமேஷுக்கு பொருளாதாரத்தில் ஏதோ சிக்கல், அழுதுட்டார். என்னோட இளவல் லயலாமணி சொல்கிறாப்புல, டேய் எதுக்கிட்ட அழுதுட்டே, நம்ம தானே ஜெயிக்க போகிறோம், நீ கவலைப்படாத, அழுகாதரா, உன் நிலைமை எங்களுக்கு புரியுதுடா. நான் பக்கத்தில் நிற்கிறேன், நான் ஆறுதல் சொல்ல முடியல. ஏன்னா எதுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு நான் திணறி போய் நிற்கிறேன். அவங்க எதுக்காக அழுகிறாருன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கூட கண்ணீர் மடமடன்னு ஊற்றுது. நான் சொன்னேன், விரல்கள் 10 மூலதனம் என்று சொல்ல, வெறுங்கு என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கரத்தினில் பூமி சுழன்று ஒரு வாக்கை பிடிச்சு போவோம். ஆக இன்றைக்கு தம்பி ரமேஷ் அவர்கள் திருவரங்கம் தொகுதியில் எதிரிகளை ஓட விட்டு வெற்றி பெற்று வந்து இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார். தம்பி, இந்து சமயம் என்கிற பெயரை நீ மாற்றிக்கும், தமிழ் சமயம் என்று பெயர் சூட்டு. இது நடுகள் திட்ட வழிபாட்டின் முறையில் உருவாக்கப்பட்ட பேரினம் தமிழ் தேசியம். நம் தலைவன் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் 2 கண்களாக பார்க்கிற இந்த நேரத்தில் நிச்சயமாக அதற்கு பெயர் மாற்றம் செய்து தமிழ் சமய அறநிலையத்துறை என்று பெயரிட்டு தமிழர்களை கொண்டாடுகிற வகையில் தம்பி நீ வேலை செய்ய வேண்டும். ஆனால் உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா வந்து அந்த துறை இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியும். அது ஆனால் C2க்கு விற்கிற மாதிரி என் தம்பி ரமேஷ் விற்க மாட்டார். காணி நிலங்கள் கண்ணில் கண்டாலும் கையகப்படுத்தி கொண்டு இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்று 6 மாதத்துக்கு போட்டு வச்சுட்டு 7வது மாதத்தில் C2 வந்து பட்டா போட்டுக்கிட்டு இருக்க வேலை இங்கே நடக்காது. தம்பி அந்த தவறை செய்ய மாட்டான். ஏன் என்றால் தலைவன் காட்டிய திசையில் தம்பி ரமேஷ் மிக வேகமாக நடைபோட காத்திருக்கான். இல்லை, அதே மாதிரி புதுக்கோட்டை பற்றி பேசணும். முற்றிலும் யூக்கலிப்டஸ் மரங்கள் நிறைந்த மாவட்டம். ஆமாம். மழையை பார்ப்பதே அரிதிலும் அரிது. வறண்ட பூமி. என் தலைவன் தளபதியாருக்கு நான்
மிகுந்த கவனத்தோடு இந்த வலையொலி தளத்தின் வாயிலாக சொல்லுகிறேன். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் யூக்கலிப்டஸ் மரங்களை வளர்க்கிறது அரசு. அதை மாற்றுங்கள். அங்கே ஒரு காகித தொழிற்சாலைக்காக வளர்க்கிறோம் என்றால் கூட பரவாயில்லை. எந்த தொழிற்சாலையும் அமைக்கப்படாமல் வெட்டுகிற மரங்கள் அனைத்தும் காங்கேயம், ஈரோடு இருக்கிற காகித தொழிற்சாலைகளுக்கு அனுப்புகிறார்கள். ஒருவருக்கு கூட அங்கே வேலை இல்லை. ஆனால் நிலத்தடி நீரை உறிஞ்சி கொடுத்து வளர்கிற அந்த மரம் இன்றைக்கு உயர்ந்து கிடக்கிறது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பு. அதை மாற்றம் செய்து உருவாக்கம் செய்து முந்திரிகளை நடுங்கள். நான் ஒரு ஆய்வு பட்டுச்சு. முந்திரியிலிருந்து உற்பத்தியாகிற ஒயின் உலகத்திலேயே தலை சிறந்த ஒயின் என்று சொல்லுகிறார்கள். ஆக லட்சக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்கள் முந்திரி மரங்களை நடுங்கள். கந்தரவக்கோட்டைக்கு அருகிலே முந்திரியிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒயின் ஃபேக்ட்ரி ஒன்று தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் விளையக்கூடிய முந்திரி பழங்களோ அல்லது முந்திரி விதைகளையோ எடுத்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்கிற திருவரங்குளம் ஒன்றியத்தினுடைய யூக்கலிப்டஸ் காடுகள், புதுக்கோட்டை ஒன்றியத்தினுடைய யூக்கலிப்டஸ் காடுகள், அரிமளம் யூக்கலிப்டஸ் காடுகளை ஒழித்தாக வேண்டும். அதற்கு முதல்வர் கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயமாக வனத்துறை அமைச்சரை இன்னும் 2-3 நாட்களில் நான் சந்தித்து நமது கட்சியின் சார்பிலே அமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைப்போம். ஓகே, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இன்னொன்று சொல்லிடுறேன். 7 முறை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கிற சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு உத்தரவிட்டும் இன்னும் ஒரு மரம் கூட அகற்றப்படாமல் திமுக நாடகம் நடத்தியது. அந்த நாடகம் ஒழிக்கப்பட வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து ஒரு இடத்திலும் கூட இந்த மரங்கள் இல்லாத அளவிற்கு நமது அரசு செயலாற்ற வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுவதை விட உயர்நீதிமன்றமே ஆசைப்படுகிறது. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஓன் இஎம்ஐ.